வியட்நாமில் அதே மாதிரி எல்லா பில்டிங்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் இருக்கும். இது வந்து 5 floors இருக்க ஒரு ஹாஸ்டல். தெரியுதோ? ஓகே. பண்ணலாம். இரு ஒன்றும் பண்ணல பயப்படாத. நீயே சொல்லு யாஷிகா, என்னது இதெல்லாம்? டெரஸ்க்கு வந்து எவ்வளோ ஹைட்டாக வந்து ஒரு செவரு கொடுத்துருக்காங்க, லைக் வால் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எந்த லென்த்தில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அட பாவீங்களா இதெல்லாமா? ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் திவ்யா செந்தமிழ். எல்லாரும் எப்பயுமே வந்து எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்க ஒரு வீடியோ இது. லைக் கேன்டோவோட புது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் டூர். எல்லாருமே எப்பயுமே லைக் ஒரு சின்ன லைக் சும்மா அதாவது அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு அதாவது 2027 இப்போ என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்கொயரி பண்ணால் கூட ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் வந்து உங்கள் ஹாஸ்டல் எப்படி இருக்கும். ஹாஸ்டல் வந்து லைக் நீங்கள் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணுறதா சொல்கிறீங்க. பட் ஹாஸ்டல் எப்படி இருக்கும்? ஹாஸ்டல் வீடியோஸ் காமிங்க, ஹாஸ்டல் ஃபோட்டோஸ் காமிங்க. 2 ஷேரிங் ரூம்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, 3 ஷேரிங் ரூமுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து ஹாஸ்டல் பற்றியே தான் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா லைக் எங்களோட கேன்டோவோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல், புது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு. அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது வந்து மெயின் ரோடு. ஸோ அப்படியே ரோடு நம்ம ஆப்போசிட் ரோடு வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா காலேஜ். அங்கே எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எங்களோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பழைய கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட வந்து பேக் சைடு. அண்ட் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது எங்களோட ஐரா கேர்ள்ஸ் ஹாஸ்டல், புது ஹாஸ்டல். ஆக்சுவலி அந்த ஹாஸ்டல் பேர் வந்து கோல்ட் ஹவுஸ், இந்த ஹாஸ்டல் பேர் வந்து ட்ரீம் ஹவுஸ். ஸோ இதுதான் எங்களோட ஹாஸ்டல். ஸோ எல்லா ஹாஸ்டல்லையுமே ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் வந்து சேஃப்டி, செக்யூரிட்டி, எப்படி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் ஹாஸ்டல் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ போன வாட்டி வந்து லைக் நான் சும்மா வந்து காமிச்சேன், இந்த ஷட்டர் வந்து ஓப்பன் க்ளோஸு, ஷட்டர் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி நான் சும்மா தான் காமிச்சேன். சரி ஓகே, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷட்டர் அப் அண்ட் டவுன் அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட் ஆனால். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ பேர் என்கிட்ட அந்த ஷட்டர் ஓப்பனிங் க்ளோசிங் பற்றி மட்டும் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹாஸ்டலில் வந்து ஷட்டர் கிடையாது, ஃபுல். இது ஏன் இப்போ நான் இந்த ஷட்டர் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஏன்னா இந்த ஹாஸ்டலில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் தான். செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பைக்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ் இது. இந்த கவுண்டரில் வந்து லைக் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடனே வந்து தோசை வந்து ஊற்றி இந்த இடத்துல ஹாட் பாக்ஸில் வச்சு பசங்க இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் ஹால்லே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி சர்வ் சம் ஃபுட் ஐட்டம்ஸ். எல்லாமே கிடையாது லைக் வந்து, ஏன்னா நம்மளோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பாய்ஸ் ஹாஸ்டலில், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கிடையாது. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டலில் குக் பண்ணி தான் ஃபுட் வந்து இங்கே வருது. ரைட் சைடு அதுனா லெஃப்ட் சைடு வந்து கை கழுவுற இடம், வாஷிங் லிக்விட் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு ஆர்ஓ மிஷின் இருக்குது, போத் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர், டஸ்ட்பின்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 5 மாடி இருக்க ஒரு பில்டிங். இதுவுமே ஒரு மாடிக்கும் 7 ரூம் இருக்க ஒரு பில்டிங். ஒரு ஃப்ளோர்லேயுமே 7 ரூம்ஸ் இருக்குது. இது எங்களோட டைனிங் ஏரியா.
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யுட்டென்சில் ரேக் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு எல்லாருமே வந்து அவங்களோட பிளேட்ஸ் அதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. எல்லாரும் அங்கே பாருங்க, எல்லாருமே வந்து ஆவலுடன் கேட்ட ஷட்டர். நான் வந்து போன வாட்டி வீடியோவில் வந்து ஷட்டர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அது எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த ஷட்டர் வந்து இப்போது காமிக்கிறேன். நீங்கள் யாரும் இதை நான் சொன்னால் இதில் ஒரு 2 பொண்ணுங்க என்கிட்ட வந்து மேம் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பார்க்குறதுக்கு இப்படின்லாம் கூட வந்து சொன்னாங்க. எல்லா ஹாஸ்டலில் இருக்க பேசிக் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே, இந்த ஃபயர் அலாரம் இது எல்லாமே நம்ம ஹாஸ்டல்லையுமே இருக்குது. லைக் அதெல்லாம் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. இன்னொரு விஷயம் ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், பயோமெட்ரிக் எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலி இது எல்லா கேர்ள்ஸுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லா கேர்ள்ஸுமே வந்து 8:30க்கெலாம் உள்ளே வந்துடுவாங்க. பட் இந்த பயோமெட்ரிக் யாருக்கு அப்படின்னா சீனியர் கேர்ள்ஸ். இப்போது வந்து ஹாஸ்பிட்டல் ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயோமெட்ரிக் உண்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது எங்களோட டைனிங் ஹாலில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹாஸ்டல் வந்து ஆப்வியஸ்லி 24/7 வந்து கேமரா சர்வைலன்ஸ் எல்லா இடத்துலையுமே. லைக் வி கெப்ட் கேமராஸ் இன் ஆல் த ஃப்ளோர்ஸ். ஸோ அப்படியே வந்தோன்னா ரைட் சைடில் லிஃப்ட் அண்ட் இது வந்து நம்ம டைனிங் கவுண்டர். ஒன்றரைக்கு லஞ்ச் முடிஞ்சுது, 2 மணிக்கு எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவாங்க. 2 to 3 எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க செட்டில் ஆகிடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு 3 ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம் வந்து வார்டன் இருக்காங்க, த லாஸ்ட் ரூம். ஒரு ரூம் மீதி 2 ரூம்லையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆஸ் ஐ மென்ஷன்ட் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரூமில் இருக்காங்க. வியட்நாமில் அதே மாதிரி எல்லா பில்டிங்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் இருக்கும். ஜெனரேட்டர்ஸ், மோட்டர்ஸ், ஏசி அவுட்லெட்ஸ் இது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து எமர்ஜென்சி ஸ்டார் கேஸ். இது வந்து இங்கேருந்து நம்ம இப்படி கிளைம் பண்ணி போனாலே 6 ஃப்ளோருக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இது எமர்ஜென்சி ஸ்டார் கேஸும் இருக்குது. ஒரு பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ யோசிப்பாங்கன்னு தெரியாது. சின்ன சின்ன டீட்டெயில் எல்லாமே நாங்களும் பார்ப்போம். புதுசாக ஃபேனு, புது லைட்டு. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இது வந்து 5 ஃப்ளோர்ஸ் இருக்க ஒரு ஹாஸ்டல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே போவோம். ஸோ நம்ம லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தோம்னாலே வந்து லிஃப்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து கிட்டத்தட்ட 3 ரூம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி 203, 202, 201 ஸ்டெப்ஸ் கிட்டேருந்து ரூம் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ ஒரு ரூம்லேயுமே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இருக்குது. எல்லா ரூம்லேயுமே ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாருமே வச்சுருக்காங்க. ஃபயர் ஹோஸு இந்த மாதிரி பேசிக் எல்லாமே ஒரு ஃப்ளோருக்குமே ஒரு RO இருக்குது ஃபார் போத் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்கு. நான் ஒரு 4 பேர்கிட்ட சொன்னேன், நாங்கள் வந்து லைக் வீடியோ எடுக்க போகிறேன், ஸோ தூங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சண்டே மதியம் இல்லை. ஆனால் உண்மை அந்த 4 பேர் எந்த ரூமுன்னு மறந்துட்டேன். நீ கீழே வந்தியா? நான் உன்கிட்ட சொன்னேனா? என்ன சொன்னேன்? வரேன்னு சொன்னீங்க. வரேன்னு சர்ப்ரைஸா வருவீங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லு. சாமி கும்பிட்டீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்ட்டு. யாரோ நேற்று கூட 2 கேர்ள்ஸ் சொன்னாங்க என்கிட்ட. இவங்க 2 பேர் தான். எங்கள் ரூமில் வந்துட்டு ஆக்சுவலி இது லிட்ரலி லுக்ஸ் லைக் ஹோம் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோவா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க, அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்காது. வை பிகாஸ் எங்களுக்கு இது கிச்சன் மாதிரியே இங்கே எங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருவாங்க. கெட்டில் நமக்கு வேணும்னா அது ஆப்ஷனல், நமக்கு வேணும்னா நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கனால நமக்கு கெட்டில் இங்கே அவ்வளோவா நமக்கு யூஸ் ஆகாது. அதனால் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ மேக்ஸிமம் நமக்கு ஹாஸ்டல்லே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுறதுனால நமக்கு இங்கே ஃபுட்டு தேவைப்படாது. அப்படி எங்களுக்கு வேணும்னா நாங்களே சமைச்சு இங்கே சாப்பிட்டு
பாஸ்தா, இப்பி, அப்புறம் அவல் அந்த மாதிரிலாம் பால்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் கெலாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி ஹெல்தி ஃபுட்ஸ். அப்புறம் இந்த பயர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் நிறைய ஃப்ரிட்ஜெலாம் இருக்கு. ஸோ எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கிறனால எங்களுக்கு இங்கே கெட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது வந்து ஒரு 3 ஷேரிங் ரூம். எஸ் மேம். இப்போ வந்து நீங்க ரெண்டு பேர் வந்து இருக்கீங்க. ரூம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? எங்களுக்கு ரூம்ல ஏசி இருக்கும், அதனால அந்த ஸ்வெட் டயர்டு அப்படின்ற இப்போதான் ஆஃப் பண்ணோம். சரி, ஓகே. சரி, கிச்சன்ல என்ன வச்சிருக்காங்கன்னு பாப்போம். ஸோ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், இது வந்து ஒரு கிச்சன் பேஸ் இருக்குங்க. ஸோ ஒரு சின்ன சிங்க் இருக்குது, ப்ளஸ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும்னாலும் நீங்கள் வந்து குக் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மிரர் இருக்குது. தெரியும். ஓகே ஓகே. ஸோ கிச்சன், ஏன்னா போன வாட்டியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வாஷிங் மிஷின் வந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இருக்கும். ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்துச்சு. அது எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினோட வேஸ்ட் தண்ணி வாஷ்ரூம்லேயே போகுது, ஸோ அதனால் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை இந்த வாட்டி தனியாக பிளான் பண்ணி இதுக்கு கீழேயே வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரூம்லேயே வாஷிங் மிஷினும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக அவுட்லெட்ஸ் வந்து நம்ம வச்சாச்சு. துணியெல்லாம் துவைக்கிறீங்களா இல்லை லாண்ட்ரி கொடுக்குறீங்களா? வீக்லி ட்வைஸ். ஓகே. ஸோ இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணலாமா? ஸோ இங்கே ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபேன் ரிமோட் இல்லை, அதே மாதிரி 2 கபர்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலி 3 மெம்பர்ஸ்க்கான கபோர்டு. கீழே வந்து ஆனால் வந்து 3 பேருக்குமே 3 டிஃப்ரெண்ட் லாக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து 3 ஷேரிங் ரூம். கரெக்டா? 3 ஷேரிங் ரூம். ஆனால் வந்து 3 ஷேரிங் ரூமில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட் ரெஸ்ட் இருக்குது. ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். பண்ணலாம். இரு ஒன்றும் பண்ணல, பயப்படாத. அது வந்து காலேஜ், ப்ளூ கலர் பில்டிங். இது வந்து பழைய கேர்ள் ஹாஸ்டல், கோல்ட் ஹவுஸ். இது வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இது நீங்கள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அந்த ஹாஸ்டல் வீடியோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஒரு பேசன், இந்த சைட் வந்து வாஷ் பேஷன் இருக்குது. அண்ட் வந்து ஷவர்ஸ், ஹேண்ட் ஷவர்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் சோப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்குவோம். இந்த வாஷிங் மிஷின் லிக்விடு, டிட்டர்ஜென்ட் லிக்விட்ஸு, வாஷிங் லிக்விட்ஸு. பாய். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சுவலி. ஆனால் கீழே வந்து 111 அப்படின்ட்டு ரூம் நம்பர் இருக்கிறதுனால 201, 202 through 203, 201 நம்ம பார்த்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து 4 ரூம்ஸ் இருக்குது. 204, 205, 206, 207 அந்த மாதிரி. ஸோ இங்கே எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர். Which is your room? I'll come. You go to your room, I'll come to your room. You can use the list. ஸோ இதுவுமே வந்து 301. கீழே பார்த்தா அதே 1 சீரீஸ் தான். இவங்க 3 பேர் அவைலபிளாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து லைக் வில் ஷோ திஸ் ரூம். வா அருள்மொழி, ஹாய் சொல்லு. ஹாய். ஃபுல் வென்டிலேஷன் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கிறதுனால லைட் எல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்களே சொல்லுங்கள், லைக் வந்து ஏன்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த ரூம்ஸ் இப்படி இருக்குது, அந்த ரூம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரூம் ஓகேவா? சேம் அதே ரூம்ஸ் தான். சரி, நீங்கள் இது படுக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இல்லையா? எல்லாமே நீ ஆனால் தலை இடிக்காதா எந்திரிக்கும் போது? அது ஆக்சுவலி எதுக்கு கொடுத்தோம் தெரியுமா? ஸ்டடி டேபிள். அது தெரியுமா தெரியாது? அப்ப எதுக்கு எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்றதே இல்லை. ஸ்டடி டேபிளுக்கு கொடுத்தது ஃபுல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இல்ல இது வந்து ஆக்சுவலி ஃபேன் இப்படி ஃபேனோட ரிமோட் இப்படி வைக்கிறதுக்காக இருக்க ஒரு ஸ்டாண்டு. இல்ல என்ன இது என்னது இது மேகா? சிக்கிருது, அதனால வந்து கொஞ்சம் மாட்டி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இன்னொரு ஹாஸ்டல் வீடியோ நாங்கள் எடுத்தோம் அந்த காலேஜில் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்ப்பீங்க. என்னென்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து வச்சுருந்தாங்க.
அது வந்து எக்ஸ்ப்ளோரிங் ஹர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஹாஸ்டல்ல அனுப்ப சொல்லிருக்காங்க. நான் பாஸ்டர் வேற ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இல்ல எல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ். பிப்ரவரியில போறதா இருந்தேன், அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு அதனால அதுக்கு தேவையானது மட்டும் கொண்டு வந்திருந்தேன்ல. நான் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது இல்லக்கா. வின்டர் முடிஞ்சாதான் சன்ஸ்கிரீன் எடுப்பேன். ஏன்? ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னா கோரியர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரூம் நம்பர் 303 சீரீஸில். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு 3 ஷேரிங் ரூம். இதில் ஆக்சுவலி வந்து யார் யார் ரூம் இது? நீங்கள் 3 பேரும் ரூம்மேட்டு. உங்கள் 2 பேர் ரூமு? ரூம் நம்பர் என்ன நிதர்ஷனா? சரி, நெக்ஸ்ட் அங்கே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து அந்த ரூமுக்கு தான் போகிறோம் நம்ம. சரி, அதனால நீங்கள் 2 பேரும் இப்படி வந்துருங்க. போய் ரூமுக்கு தான் வருவேன் நான் இப்போ. ஷல் வை கம் இன். வரவேணான்னு சொன்னா வர மாட்டேன். வரவா போறீங்க இருக்க போறியா? ஸோ ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே. ஆக்சுவலி பிரீத்தி, உன் ரூம்ல தான் வந்து நீ இதை வந்து அப்படியே வச்சிருக்க. எல்லாருமே வந்து அதுதான் உண்மை. ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வந்து நம்ம வந்து அப்லிஃப்டும் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இங்க இருந்து காலேஜ் அங்க இருக்கு இல்லையா? எத்தனை மணிக்கு காலேஜ் உங்களுக்கு? 7:30 early in the morning. கரெக்டா? உங்களோட கிச்சன் பார்க்கலாமா? கண்டிப்பா. நீ ஏன் சொல்லு யாஷிகா, என்னது இதெல்லாம்? அது வந்து இது என்னது யாஷிகா? என்ஷூர் வாங்கியிருக்கோம். என்ஷூர். அப்புறம் இது வந்து பூஸ்ட். இதெல்லாம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே. டீ, காஃபி எல்லாம் இங்க வாங்குனதுதான். ஓகே. சுகர் இதெல்லாம் பிரெட் எல்லாமே இங்க வாங்குனது. இதெல்லாம் டப்பா? இதெல்லாம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுதான். இது வேணா இங்க வாங்குனது. பீனட் பட்டர். இங்க. சோ சமைக்கிறீங்களா? நாங்க சமையல்லாம் இல்ல, கொஞ்சம் டீ காஃபி அந்த மாதிரி. டீ காஃபிஸ்லாம் வந்து நாங்க ஒரு டைம் நூடுல்ஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் வாங்க இங்க 2 பேரும். நீங்க எதுவும் செய்யலையா? மேம் நூடுல்ஸ் மட்டும் தான் மேம். இனிமே தான் நாங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணனும். பேன், கெட்டில்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்குற பிளான். ஆக்சுவலா எங்களுக்கு டைம் வந்து காலேஜ் போயிட்டு வரவே கரெக்டா இருக்கறனால எங்களால எதுவும் செய்ய முடியல. எது பிடிச்சிருக்கு ரூம்ல? எனக்கு அந்த வியூ தான் பிடிக்கும். இந்த வியூ தான் பிடிச்சிருக்கா? இவ்ளோ பெரிய விண்டோ. ஆமா. ஆக்சுவலி நிறைய லைட்டிங் இருக்கு மேம். ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. தேங்க்ஸ் யாஷிகா. தேங்க்ஸ் யூகா. பை பிரீத்தி. ஸோ இந்த 4 ரூம்ஸுமே வந்து 2 ஷேரிங் ரூம்ஸ். ஸோ நீங்கள் இருக்கிறது வந்து 2 ஷேரிங் ரூம்ஸ். ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன வச்சுருக்கீங்க? சூட் கேசஸ். எல்லா சூட் கேசஸும் வந்து அங்கே இருக்குது. ஓகே. ஸ்டடி டேபிள் நிறைய புக்ஸ் வச்சுருக்கீங்க நிதர்ஷனா, மஞ்சுளா. படிக்கிறீங்களா? இது வந்து நான் நடத்தலக்கா. நாங்க வந்து படிக்கிறது வந்து இப்போதைக்கு அது படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன இருக்கு ஃப்ரிட்ஜில்? சாக்லேட்ஸ். ஓகே. லாண்ட்ரி பேக்கு. பீனட் பட்டர். உங்களது வந்து இந்த சைடு லாட்டே மார்ட் இருக்க சைடோட வியூ. You came here to take a picture? Yes. Almost in all the floors, nearly 4 to 7 girls are getting ready to go to church. Take a picture, no? Yes. Hey, it's actually very nice, the background. So, you tell your name. My name is Mahita Reddy. I am from Nellore. Mahita Reddy from Nellore. I am Nishita Kirtana. I am from Nellore. Nishita from Nellore. Myself Vaishnavi. I am from Nellore. Vaishnavi from Nellore. You all 3 from Nellore. Yes. So you know each other before coming here, or you don't know? No. In bank we know. One day we met when we are. Okay. Before one day you people met. That you people are coming here and you are from the same place. Yes. Like anyone is near, staying very near to your home. There's not and all. Nothing. So you? I am Curie ma'am. I am Curie? from Vizag. Curie from Vizag. I'm Tanisha ma'am. I'm from Vizag. Tanuja also from Vizag. I am Malvika ma'am from Hyderabad. Malavika Reddy from Hyderabad. So you also don't know, right? No, ma'am. So you all got together here, no? Yes, ma'am. So you are mingling? Okay. Yes, ma'am. Everything is good here? Yes, ma'am.
So you like the room then? Yes, ma'am. You like Vietnam? Yes. How's the Vietnamese? Everything is going good there. Sorted. Everything is sorted. I know you people had few problems when you came at the beginning, no? Now it's okay, no? Yes, everything is good. Everything is good. Okay, let's go to your kitchen first. Actually, in many rooms, you know, it was like different. Some people had an induction stove. Some people, you know, they just wrapped it and kept it here. Some had, you know, this blender also, but some they didn't have. But no one has this much stuff here. That is chicken pickle. This is mango. Chicken pickle. Yes, ma'am. Shall I taste? Please, ma'am. But no pieces, ma'am. You already ate it. Wow, it smells. Sorry, okay. So what's in your fridge? So all pickles, no? Yes, ma'am. Different pickles are same. different. Mango, chili, gongora, Tomato, mutton, Mutton, prawn, chicken, Yes, ma'am. Let's go. gongura. Amma. What is this one? We don't know it. Mango pickle. Mango pickle. So you came pre-prepared. We all check your videos and Okay. So Korean noodles, yes. milk is there. Chicken pickle. Chicken pickle. Yes. Okay. I didn't expect this. But thank you so much. Thank you so much for having me, hosting me in your room. Thank you so much. Okay. Bye. Bye. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து நாங்கள் லைக் 4 ரூம்ஸுமே எம்டியாக தான் வச்சுருக்கோம், லைக் 2 ஷேரிங் ரூம்ஸு. ஏன்னா வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால ஒரு எம்டி ரூமும் பார்க்கலாமா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்ற ஃபுட்டேஜ் எல்லாம் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பட் எம்டியாக ஒரு ஹாஸ்டல் ரூமில் நாங்கள் என்ன தான் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் உள்ளே வந்து என்டர் ஆகும்போதே இது வந்து ஏதோ ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் வீடியோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு நல்ல வெயிட்டான ஒரு டோரு, நல்ல வுட்டன் டோரு. ஸோ உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டமோடு வந்துடும். ஸோ ஒரு ரூமுக்கு வந்து 3 கீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஏசி ரிமோட், இது வந்து ஃபேனோட ரிமோட்டு. இங்கே வந்து ஒரு பெரிய கபர்ட். ஸோ கீழே வந்து தனித்தனியாக 3 சிங்கிள் லாக்கர்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லாக்கரை லாக் பண்ணி வச்சிடலாம். தனியாக ஸ்டடி டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 சேர்ஸும் வந்துடும். ஸோ தட் அவங்க ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கோ, ஸோ அதுக்கு இது ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ட்ராலிஸு அது எல்லாமே இங்கே வச்சுக்கிறாங்க. நம்ம ப்ரொவைட் பண்ணுற இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ரெண்டு ஷெல்ஃபு, சாக்கெட்ஸ் அங்கேயும் இருக்குது. ஸோ இது ஒரு சிங்கு ப்ளஸ் வந்து சோப் டிஸ்பென்சரோட ஒரு சிங்கு. ப்ளம்பிங் எல்லாமே கீழே இருக்குது. சில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணுறோம். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேயுமே வந்து வி ப்ரொவைட் 1 பக்கெட் அண்ட் 1 மக். எல்லா ரெஸ்ட் ரூம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரரும் இருக்கும், ஒரு சாக்கெட்டும், ஒரு வாஷ் பேஷனுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ், அங்கேயும் திங்ஸ் வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் வந்து ரெஸ்ட் ரூம், ஒரு ஹேண்ட் கன், ஒரு ஹேண்ட் ஷவர், ஒரு ஷவர், ப்ராப்பர் ஷவர், அப்புறம் வந்து ஹேங்கிங் ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர். ஸோ வி ப்ரொவைட் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு 2 ஷேரிங் ரூமை தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். நான் கீழே காமிச்சேன் இல்லையா, இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ். ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து உங்களுக்கு till 5th floor வரைக்குமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5th floor வரைக்குமே எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் வந்து உண்டு. இதுக்கு மேலே வந்து டெரஸ். ஸோ காலேஜ்
காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி இந்த பில்டிங் அந்த சைடு இருக்குது காலேஜ், நம்ம டெரஸ் போனால் தெரியும். பட் வந்து லைக் இதுதான் வந்து மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடில் இருந்து ஒரு செகண்ட் பில்டிங் நம்மளோட ஹாஸ்டல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணாங்கன்னா காலேஜ். கேந்தோவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், கேந்தோ யூனிவர்சிட்டியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. சிட்டிக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு எங்கே திரும்பினாலும் கடை, எங்கே திரும்பினாலும் வந்து லைக் ஈட்டபிள்ஸு, க்ராசரிஸு, லைக் என்னென்ன உங்களுக்கு சின்ன சின்ன இப்போது இந்த பக்கத்து கடை பார்த்தோன்னா சிக்கி, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு க்ராசரி மார்ட் இருக்குது, ஒரு க்ரீன் மார்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மொபைல் ஷாப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. இந்த சைட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காஃபி ஷாப்பு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாண்ட்ரி இருக்குது, ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஒரு கரோக்கே இருக்குது, பக்கத்தில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஒரு பஞ்சர் கடை இருக்குது, ஒரு பேக்கரி இருக்குது, ஒரு மொபைல் கடை இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து கேந்தோ இருக்கிறது ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நம்ம ஈஸியாகவே நமக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லா ஹாஸ்டல் வீடியோஸ்லையுமே இதை ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கேந்தோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சன்செட் தான். எவ்வளோ ஹைட்டாக, அதாவது டெரஸ்க்கு வந்து எவ்வளோ ஹைட்டாக வந்து ஒரு செவரு கொடுத்துருக்காங்க, லைக் வால் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து எந்த லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எங்கள் ஹாஸ்டல் தான். 2023 பேட்ச் இருக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அது. ஸோ அந்த ஹாஸ்டல் நாங்கள் டெரஸே க்ளோஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் அது வந்து எங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம டெரஸ் வந்து நிறைய ஹாஸ்டல்ஸில் வந்து நம்ம ஓப்பனே பண்ணுறதில்ல. எவ்வளோ ஹைட், எனக்கு வந்து ஒரு டெரஸ் வந்து எவ்வளோ ஆனால் பட் எனக்கு இது ஓகே, இது கூட ஓகே, பட் இவ்வளோ லென்த்தில் வந்து இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி. இந்த பில்டிங் ஆக்சுவலி கொஞ்சம் ஹை ரைஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு ஃபுல் காலேஜ் தெரியல. அதே மாதிரி நீங்கள் இங்கே இங்கெல்லாம் வால்க்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க, ஏன்னு எனக்கு தெரில. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்த வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து துணி காய போடுறதுக்கு, லைக் வந்து கிளாத்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ரேண்டம் டே, ஒரு ரேண்டம் ஈவினிங், அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் சன்செட் பற்றி சொல்லி கேந்தோவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சன்செட் வீடியோ எடுக்கிறீங்க, சன்செட் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா டூ டேக் மீ அட் திவ்யா செந்தமிழ். இன்ஸ்டாகிராமில் டூ டேக் மீ, ஐ லவ் டு see sunsets. ஸோ ஹாஸ்டல் வீடியோ வந்து நமக்கு இதோட நம்ம வந்து லைக் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து சோலார் பேனல்ஸ், வாட்டர் டேங்க்ஸ். இது வந்து ஏன் இந்த ஸ்பேஸ்னால் எப்போ வந்து கேந்தோவில் மழை அடிக்கும், எப்போ வெயிலாக இருக்கும், எப்போ மழை பெய்யும்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஷீட்டோட ஸோ கொஞ்சமாவது சேவ் ஆகுமே இந்த துணி கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு, ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட கிளாத்ஸ் வந்து இங்கே தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த அளவுக்கு வந்து நமக்கு இது இருந்தாலும் ஸோ அதை தாண்டி வந்து இந்த மாதிரி கிரில்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து கிரில்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தட் ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து கிரில்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் இது நல்லா இருந்துச்சு இல்லை. ஸோ இங்கே வந்து அந்த கிரில்ஸ் வந்து நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இங்கே வந்து கிரில்ஸ் எதுவுமே போடல. ஸோ எஸ், இதுதான் கேந்தோவோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல் டூர். ஸோ கேந்தோவில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் மீ, மை செல்ஃப் மிஸ்ஸஸ் திவ்யா செந்தமிழ். ஸோ இந்த டிஸ்பிளேல ரன் ஆகிட்டு இருக்க நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் தான். மைட் பி என்னோட ஸ்டாஃப்ஸே எடுத்தால் கூட இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ பர்சனலி அப்படின்னா யூ கேன் டெல் தெம் தட் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா they will give the phone to me. பட் மோஸ்ட்லி வந்து கால்ஸ் நான் தான் எடுப்பேன். செகண்ட் திங் வந்து நிறைய பேர் வந்து லைக் என்னோட நேமை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் வந்து இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வீடியோவில் சொல்கிறேன்னா, லைக் நிறைய வீடியோஸ் வந்து சேனல்ஸில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எல்லா வீடியோஸும் பார்க்குறதில்ல. பட் எவ்ரி ஒன் வில் வாட்ச் திஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வீடியோ. எல்லாருமே இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதுனால வந்து லைக் ஐம் டெல்லிங் யூ திஸ் இன் திஸ் வீடியோ. என்னென்னா நிறைய பேர் வந்து என்னோட நேமை மிஸ்யூஸ் பண்ணி எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு அவங்கள தெரியாது, லைக் அவங்க தான் இதை பண்ண சொன்னாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் இதை பண்ணுறோம், லைக் என்கிட்ட அவங்க ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய 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 லைக் விஷயங்கள் வந்து லைக் எங்களுக்கு கேட்கும் போதில் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் we are hearing nowadays. லைக் வந்து முன்னாடி இந்த மாதிரி இருந்ததில்லை. பட் இப்போது வந்து லைக் எவ்ரி ஒன் லைக் they started creating new stories. எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணி லைக்
அது லைக் ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும், அதாவது லைக் என்னை பற்றி ஏதாவது அதர் பர்சன் சொல்லும்போது இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா இல்லை ஏதாவது கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னும் போது என்கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கால் பண்ணி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க, மேம் இது உங்கள் ஸ்டாஃப் தானா, இல்லை நீங்கள் இவங்ககிட்ட ஸ்டாஃபாக இருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஏன்னா நிறைய வி ஆர் ஹியரிங், நாட் மெயின்லி இன் தமிழ்நாடுவில் இது கிடையாது, பட் அதர் ஸ்டேட்ஸில் லைக் அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லையும் சரி, அதர் நார்த் இந்தியாலையும் சரி, இந்த மாதிரி நிறைய நியூஸ் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். பிகாஸ் ஆஃப்டர் தேர் லைக் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டோரிஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அட பாவீங்களா, இதெல்லாமா சொல்லியிருக்கீங்க, இப்படி சொல்லியிருக்கீங்களா, இப்படி அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் எங்கள் கேன்தோவோட ஹாஸ்டல் பிளாக், ஹாஸ்டல் டூர். ஸோ 2024 அகாடமிக் இயர் முடிஞ்சுது. 2025 அகாடமிக் இயருக்கு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பண்ண வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னா யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம். ஸோ டிசிஷன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். எந்த காலேஜ் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள், இந்தியாவா அப்ராடா, எந்த காலேஜ் எடுக்கலாம், எல்லாமே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. பிளைண்டாக எதுவும் டிசிஷன் எடுக்காதீங்க. ஸோ ஃபார் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் இன் அப்ராட், லைக் ஃபார் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் இன் வியட்நாம், விச் எவர் யூனிவர்சிட்டி இட் மே பி, ஃபார் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் இன் வியட்நாம், you can contact me, myself Mrs. Divya Sandamil. Signing off. Thank you. Bye.